விசேஷம்? எனக்கு இன்னைக்கு 18வது பர்த்டே. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you. Thank you பா. ஏங்க அமிர்தாவை இன்னும் காணுமே. திருவக்கர வக்ரகாளியம்மன் கோவில்ல 10 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்குது. பெரிய விசேஷம். என்ன அமிர்தா லேட்? கும்பாபிஷேகத்துக்கு நேரம் ஆகுதுமா, சீக்கிரம். இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். போ சீக்கிரம் வா. அமிர்தா இங்க பாரு. என்னமாச்சு அமிர்தா? அமிர்தா முரிதரும் வன்னி கொன்றை முதிர் சடை மூட வைத்து வன்னி கொன்றை முதிர் சடை மூட வைத்து மரிதரும் கங்கை தங்க வைத்தவர் என்னம்மா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது, பாத்து போ. அட சரிதான் போமா, பெருசா சொல்ல வந்துட்ட. அம்மா என்னமா அது? எப்படி இதெல்லாம்? ஏதோ மனசுல தோணுச்சுப்பா, அதான் சொன்னேன். என்னங்க என்னாச்சுன்னு போய் பாருங்களே. இதோ பாக்க. டேய் ஓடி வந்து ஓடி வா. நீங்க ஓடி போய் புடிங்கயாடா. இங்க வந்து ஓடி வா. டேய் அண்ணா சிக்குனே உங்களுக்கு சங்குதாடா. அவங்க ஓடுற ஓட்டத்துக்கு நீங்க எங்க ஓடுறீங்க? ஐயோ அண்ணா நில்லுங்க. வாடா வந்து
இந்த பக்கம் தானே வந்தானுங்க. அவங்க எங்கேயா ஓடி இருக்க போறாங்க, இங்கதான் எங்கேயா ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்க ஓடுறது நம்ம விரட்டுறது இதே போலப்பா போச்சியா. இவனுங்களை தேடி தேடி ஓடுறதுக்கு பதிலா ஒலிம்பிக்ல ஓடி இருந்தாலும் தங்க பதக்கம் வாங்கிக்கலாம்யா. யோ அங்க என்ன பண்றீங்க? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ரொம்ப தேவை. எங்க அவனுங்க? நாங்க மேடம் நாங்க வச்சுக்கிட்டு வஞ்சா பண்றோம். அவங்க வழக்கம் போல தப்பிச்சிட்டாங்க மேடம். இத சொல்ல வெக்கமா இல்ல? இல்ல மேடம், பழகி போச்சு. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க முதல்ல. மேடம் நாங்க போனா போயிருவோம், பட் உங்களுக்கு தான் பிரச்சனை. என்னையா பிரச்சனை? அவங்க பொம்பளை விஷயத்தை அப்புறம் நானும் வரேன், வாங்கயா. எஸ் மேடம். அப்பாடா போயிட்டாங்க. என்ன இப்படியே ஊரா ஓடிக்கிட்டு தான் எப்பதான் நம்ம தொழில் செய்ய வாழ்க்கையில செட்டில் ஆகுறது? உங்க அப்பா 2 லட்சம் எங்க அப்பா 2 லட்சம் பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க பாரு, செட்டில் ஆகிறதுக்கு. பண்றது திருட்டு, அதுலதான் ஏதாவது டெக்னிக்கல் பண்ணி ஆகணும். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? போதும், உன் ஐடியாவை கேட்டு தான் இன்ஸ்பெக்டர் வீட்டுல கை வச்சோம். அதுக்கு தான் இப்ப திருட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். டேய், உன் ஐடியாவை கேட்டு வேலை செய்யறதுக்கு பேசாம சாமி ஆகி ஊரை விட்டு ஓடி போயிடலாம். அண்ணே கை கொடுங்க. என்ன இப்போ ஒரு ஐடியா சொன்னீங்களே, என்ன ஐடியா? அதான் சாமியார் ஆகிறது. அண்ணே உலகத்திலே சாமியார் தொழில் தான் ஒரு பிக்கலு புடுங்கலு மாமூலு எதுவுமே இல்லாத ஒரு பாதுகாப்பான தொழில். அண்ணே நம்ம சாமியார் ஆகி மக்களிட குறைய எடுத்து சொன்னோம்னா செருப்பு கழட்டி அடிப்பாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னடா சாமியார் ஆவறது என்ன சாதாரண காரியமா? ஏண்டா அதே வந்து ஊருக்குள்ள என் பிரச்சனை தீர்த்து வை, என் பிரச்சனை தீர்த்து வை, என்ன பண்றது? அண்ணே நம்மகிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதானே உலகத்துல உள்ள எல்லாருக்கிட்டே இருக்கு. வர்றவங்க கிட்ட நம்ம பிரச்சனை 2 எடுத்து விட்டோம்னா அவன் பிரச்சனை தான் சொல்றோம் நினைச்சுக்கிட்டு கேட பசங்க பணத்தை அள்ளியாந்து கொட்டுவாங்க. அவ்வளவுதான். குட் ஐடியா. ஏண்டா சிரிச்ச? ஏன் அடிச்சீங்க? அப்ப யார் சிரிச்சது? நான் தான்டா சிரிச்சேன். ஏய் யார் இந்த புள்ள பையன்? யாரா இது? ஏய் யாரா நீ? நானும் உங்கள மாதிரி ஒரு கடாணி தான்டா. டேய் முளைச்சு 3 நாள் வரல, அதுக்குள்ள ஸ்கூல் போகாம போடா படம். டேய் என்ன மரியாதை கொடுத்து பேசு. உன் வயசுல எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அடங்கடா. ஏதோ குடும்ப கஷ்டம், இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். அப்புறம் இப்படி ஒரு புள்ளைய பார்த்தா குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். டேய் இந்த பார், ஒழுங்கா உன் குரூப்ல என்ன சேர்த்துக்கோங்க. இல்ல இங்க நடந்ததே. ஐயோ தம்பி, டேய் காட்டி கொடுத்துறாத. நாங்களே வேலை வெட்டி இல்லாம வெட்டி சாமியாரு. நான் குட்டி சாமியா. எல்லாம் வல்ல சக்தியே, பத்ரகாளி அம்மா தாயே, இனிமே எனக்கு எல்லாம் நீதாமா. சிவகாமி, சிவகாமி, இத வந்துட்டேன். என்னம்மா அது? காலேஜுக்கு டைம் ஆச்சுல, இன்னுமா பூஜை முடியல? போய் கூப்பிடு. அம்மாடி அமிர்தா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுமா. அம்மா இனிமே நான் காலேஜ்க்கே போகல. ஏமா இப்படியே பூஜை பண்ணிட்டு இருக்கிறது தாமா எனக்கு பிடிச்சிருக்கு. என்னமா சொல்ற? விட்டுருமா, நான் காலேஜ்க்கு போகல. என்னங்க கேட்டீங்களா அவ சொல்றதே? கேட்டேன் கேட்டேன், அவ இஷ்டப்படியே விட்டுடு. நீ வா, இனிமே அவளை தொந்தரவு பண்ணாத. வா. என்னங்க இவ இப்படி ஆயிட்டா? அவளை ஒன்றும் தொந்தரவு பண்ணாத, அவ போக்கிலேயே போட்டோம், அப்புறம் பார்த்து. சரிங்க. தலைவனாய் அருள்கள் நல்கி மலையுடன் விரவி நின்று மதியில்லா அரக்கன் தங்கம், என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். யாருகிட்டயா சொல்லி அனுப்பியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? நீ நாளைக்கே லட்சாதிபதி ஆக போறவ, அதான் உன்கிட்ட சொல்லல. என்னம்மா கிண்டலா? நானே குடிக்க கூட கஞ்சி இல்லாம இருக்கிறேன், நான் எங்க லட்சாதிபதி ஆக போறேன்? உனக்கு என்ன பித்து பிடிச்சு போச்சா? லாட்டரி சீட்ல விழும். ஐயோ எனக்கு எங்க அதெல்லாம் வரப்போகுது. வா போலாம்.
விழுந்து அடிச்சு நாம ஓடி லட்சாதிபதி ஆயிட்டோம் இல்ல என்ன சொல்றது எனக்கு ராட்லில 10 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. என்னைய சொல்ற உண்மையதான் நான் லட்சாதிபதி சொல்றியா ஆயிட்டேன். லாட்டரி சீட்டை கூட பேங்க்ல வாங்கி வச்சிருக்காங்க தங்கம். யோ என்னால நம்பவே அட முடியல நெசமா தான் சொல்றேன் தங்கம், நான் லட்சாதிபதி ஆயிட்டேன். அந்த அமிர்தாமா சொன்னது பழிச்சிருச்சு அம்மா வக்கரகாளி அம்மா. அமிர்தா இத பாரு, உன்னை பாக்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. வா வணக்கம்மா. இந்த பக்கம் வா. உட்காருங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நாங்க விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பனையபுரம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோமா. பனையபுரமா? ஆமா. புராதனமான பாடல் பெற்ற சிவன் கோயில் உள்ள ஊராச்சே. ஆமாமா, அதே ஊர் தான். புறாவுக்காக சிபி சக்கரவர்த்தி தன் சதையே கொடுத்தாரே, அந்த ஊர் தானே? ஆமாமா, அதே ஊர் தான். இந்தியாவிலேயே சித்திர முதல் தேதி அந்த ஊர்ல நடக்கிற சூரிய பூஜை கூட ரொம்ப விசேஷமானதுதான். சொல்லுங்க, அந்த ஊருக்காக நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு நடக்க போற பௌர்ணமி பூஜைக்கு அவசியம் நீங்க வந்து கலந்துக்கணுமா? நீங்க அங்க வந்து நம்ம திருவக்கரை வக்கரகாளி அம்மனை பத்திய வரலாறு நீங்க சொல்லணும். நிச்சயமா வரேன். போயிட்டு வரேம்மா. இன்று உங்களுக்கு திருவக்கரை வக்ரகாளி அம்மன் வரலாறை சுருக்கமாக சொல்ல போறேன். இந்த ஊரில் வக்கிராசுரன் என்ற அசுரன் ஒருவன் இருந்தான். அவன் தன் கொண்டையிலேயே சிவலிங்கத்தை ஆடாமல் அசையாமல் வைத்துக் கொண்டு தவம் செய்து சிவபெருமானிடம் கடவுளால் தான் தனக்கு மரணம் நேர வேண்டும், அந்த கடவுள் நீங்களாக இருக்கக்கூடாது என வரம் பெற்றான். வரம் கிடைத்ததும் தேவர்களையும் மக்களையும் வாட்டி வதைத்தான். ஈசன் மகாவிஷ்ணுவின் உதவியை நாடினார். மகாவிஷ்ணு சிவனின் வேண்டுகோளை ஏற்று வரதராஜ பெருமாளாக அவதாரம் எடுத்து வக்கிராசுரனை சம்ஹாரம் செய்தார். இந்த சூழ்நிலையில் வக்கிராசுரன் இறந்ததும் அவனின் மீது பற்றும் பாசமும் கொண்ட அவனின் தங்கை துன்முகி தன் அண்ணன் மாண்டதை தாங்க முடியாமல் வெகுண்டி எழுந்து அனைவரையும் பழி தீர்க்க வக்கிராசுரனை போலவே மிகவும் வக்ர புத்தியோடு அனைவரையும் கொடுமை செய்தாள். இதனால் மீண்டும் அனைவருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் துன்முகியின் அராஜகம் அளவு கடந்து போனதால் மகாவிஷ்ணு துன்முகியை அழிக்க முடிவு செய்தார். அவரால் அவளை அழிக்க முடியாது என்பதால் தன் தங்கை அமிர்தாம்பிகையை, அதாவது சிவனின் மனைவியின் உதவியை நாடி துன்முகியை அழிக்க பூரண ஆசையும் வழங்கினார். அமிர்தாம்பிகை துன்முகிக்கு நிறைய புத்திமதிகள் கூறியும் கேட்காததால் துன்முகியை அழிக்க முடிவு செய்தாள். துன்முகி கர்ப்பமாக இருந்ததால் அவளை கொல்ல முடியவில்லை. ஏனெனில் சாஸ்திர விதிப்படி கருவுற்ற பெண்ணை உயிர்வதை செய்யக்கூடாது. ஆனால் துன்முகியின் ஆணவம் உச்சத்தை எட்டியது. துன்முகியை அழிப்பதை தவிர வேறு வழி இல்லாததால் அமிர்தாம்பிகை வக்ரகாளியாக உருமாறி முதலில் துன்முகியின் வயிற்றை கிழித்து கருவை எடுத்து தன் காதில் குண்டலமாக மாட்டிக்கொண்டாள். அதன் பின்னும் துன்முகியின் கொட்டம் அடங்கவில்லை. வக்ரகாளி பெரும் கோபமுற்று துன்முகியை வதம் செய்து கொன்றாள். எங்கூர் பனையபுரத்துக்கு வந்து திருவக்கரை வக்ரகாளி அம்மன் புராணத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. அமிர்தா, அமிர்தா எங்க போறா? என்னங்க அங்க பாருங்க அவளை. வா வா. எங்க போறாங்க? வா, பின்னாடியே போய் பாப்போம்.
போறேங்க. கதவு திறங்க. என்னம்மா? இந்த வீட்ல காலையில 4 மணிக்கு கொள்ளை நடக்க போகுது. உங்க நகை பணத்தை எல்லாம் பறி கொடுக்க போறீங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நடுராத்திரில வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க? வாடி உள்ள. வேற வேலை இல்ல, கொல்ல போகுது அது இது. ஐயோ எல்லாம் போச்சு. என்னங்க எழுந்துருங்க. என்னடி? பீரோல இருந்த நகை பணம் எல்லாம் போச்சுங்க. எல்லாமே போயிடுச்சுங்க. எல்லாரும் கொல்ல போயிடுச்சா? ஐயோ ஐயோ ஐயோ. ஆமா நேத்து ராத்திரி அமிர்தா பொண்ணு சொன்னது சரியா போச்சு. இந்த பேரின்ப விழாவிலே கலந்து கொள்வதற்காக எங்கள் ஆன்மீக குடிலுக்கு வருகை இருந்திருக்கும் பக்த கோடிகளே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இந்த சுவாமி யார் தெரியுமா? இமயமலையிலே தவம் இருந்தவர். உங்கள் அவல குரலை கேட்டு உங்களுக்காகவே இங்கே வருகை தந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் எங்கள் சுவாமி உங்களுக்கு காட்சி தர போகிறார். வாருங்கள் சுவாமி. சாமி எங்க இருந்து வராரு? நீ இமயமலை போயிருக்கியா? இல்லையே. எங்க சாமி அங்க இருந்தா வர்றாரு. சாமியோட பேர் என்ன? எங்கள் சாமியோட பேரு நாம நீம கூம நாம. இல்ல பெருசா? இல்ல சிக்கல் சிக்கல் சிக்கான சுவாமிகள். என்ன சாமி யூத்தா இருக்குன்னு பாக்குறீங்களா? சாமியோட ஆயில அந்த விஞ்ஞானிகளால கணக்கு பண்ண முடியல. சாமி ஒரே ஒரு இழந்த பழம் தான் சாப்பிடுவாரு. என்னது இழந்த பழமா? ஏன்டா சோத்துக்கும் உழவு வச்சிட்டீங்களாடா? சாமி கடைசியா சாப்பிட்டது 300 வருஷத்துக்கு முன்னால. வாய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்படிலாம் பில்டப் பண்ணாதான் உலகத்துல இச்சி இல்லாத சாமி பேர் வாங்க முடியும். சோத்தோட நிறுத்திக்க, சரக்குல மட்டும் கை வச்சிடாதீங்க. சாமி தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டாரு, வெறும் காத்து தான் குடிப்பாரு. அதுக்கு வச்சுட்டா நகப்பு. இப்படி ஒரு அதிசயமான சாமி நாங்க பார்த்ததே இல்லையே. டேய், இந்த பேரை சம்பாதிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பட்டினி கிடக்க வேண்டியிருக்கா? சாமி யாரி வந்துருச்சு. அருள் வந்துருச்சு. வந்து அருள் வாக்கு வாங்கிக்கங்க. வாதாயி வாங்க. வணக்கம். உனக்கு என்ன பிரச்சனை தாயி? எனக்கு குழந்தையே பிறக்கல சாமி. சாமிக்கு வயசாயிடுச்சுமா. டேய், அது ஒண்ணு இல்ல, 300 வருஷம் தவிர இருந்தால அத சொல்றான். ஓ, உனக்கு 2 வருஷத்துல ஆண் அல்லது பெண் ரெண்டுல ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கும். ரொம்ப நன்றி. ஒரு 300 ரூபாய் கொடுத்துட்டு போ. இந்தாங்க. சாமி எனக்கு ஒரே பிரச்சனை சாமி. ஆபீஸ் போனா மேனேஜர் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி பிரச்சனை. நான் ரோட்ல போனா 4 பேர் கூப்பிட்டு அரைஞ்சிட்டு போறான். படுக்க முடியல, உட்கார முடியல. எங்க போனாலும் ஒரே பிரச்சனை இருக்கு. என்ன செய்யலாம் சாமி? மகனே, ஊரே பிரச்சனையா இருக்கும்போது உனக்கு ஒரே பிரச்சனை தானே, சால்வ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. என்ன சொல்றீங்க என்ன சாமி? இதெல்லாம் எனக்கு இருந்ததால சாமியானே சும்மா வந்து அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ நம்பிடாத. உன் காதுல ஒரு மந்திரம் சொல்றேன், தினம் 100 முறை சொன்னீங்கன்னா ஓஹோன்னு ஆயிரலாம். காதை கொண்டா. போ, காசை கொடு. சாமி அவன் காதுல என்னமோ சொன்னீங்களே, என்னது? ஒரு இலவும் சொல்லல. அதான் அவன் காதுல இருந்து கழட்டினேன். அது தூக்கி உண்டியில ஓடு. டேய், விஷயத்துக்குள்ள எஸ்கேப் ஆகணும்டா. சாமி மலையேறாரு. இறங்கப்பா. மொழியார. அடடே, வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். இவ்வளவு தூரம்? வாங்க உட்காருங்க, உட்காரு. சிவகாமி, காப்பி கொண்டு வாமா. அப்புறம் வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, தேர்தல் விஷயம் தான். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் சொன்னா ஜனங்க போடுற 1500 ஓட்டு உங்களுக்கு தான். என்னமா சொல்ற? பாப்பா, உன் ஓட்டை எனக்கே போட்டுருமா. எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அப்படியா? உண்மையாவா சொல்ற? அப்படின்னா நான் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பேன்? அம்மா, நீதாம்மா சொல்லணும். நீங்க 15,553 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பீங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க 3 பௌர்ணமிக்கும் தொடர்ந்து வக்ரகாளியம்மன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற வக்ரகாளி, வக்ரலிங்கம், வக்ரசனி 3ஐயும் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க காரியங்கள் வெற்றி அடையும். சரிமா, அப்படியே செய்றேன். வரங்க. போய்டும். வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள்.
திருவண்ணாமலை தொகுதியில் தயானந்தம் வெற்றி பெற்றுள்ளார். வேலூர் தொகுதியில் ஏழுமலை வெற்றி பெற்றுள்ளார். வேட்பாளர் சிவசேகர் விழுப்புரம் தொகுதியில் 15,553 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் அடுத்த தேர்தல் சிறப்பு செய்திகள் மதியம் 12:30. அமிர்தா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அதிசயமா இருக்கு. என்ன தாத்தா, அமிர்தா சொல்றது அப்படியே நடக்குதாமே? அது தெய்வம் ஆயிடுச்சுப்பா. அந்த அமிர்தா பொண்ணு நடக்க போற எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்குதா. எல்லாம் அந்த வக்ரகாளி அம்மன் அருள்தான். அமிர்தா சொல்றது சொன்னபடியே நடக்குதான். எல்லாம் வக்ரகாளி அம்மன் அருள் தான். எல்லாம் அதிசயம்தான். அமிர்தா பொண்ணு இல்லையா, பொண்ணு இல்ல, தெய்வம் யா தெய்வம். சாமி சாமி சாமி, உங்களை பார்க்க நிருபர் வந்திருக்காரு. நிருபருங்கிற பேர்ல எனக்கு யாருமே தெரியாது. நான் இல்லன்னு சொல்லுப்போ. சாமி நிருபர்டா, பத்திரிகை ரிப்போர்ட்டர் உங்களை பேட்டியாள வந்திருக்காரு. புதுசா ஒருத்தர் வந்துட கூடாது. பேப்பர் மனமா அலையாங்களே. டேய் அவங்க வந்து ஏதாவது வாயை கிண்டுவானுங்க. நான் இல்லன்னு சொல்லுப்போ. சாமி பப்ளிக் பிளேஸ்ல உட்கார்ந்து இல்லன்னு சொல்ல நம்புவாங்களா? அப்புறம் பேப்பர்ல நீங்க ப்ளூ ஃபிலிம் பாக்குறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, கற்பனை பண்ணீங்க, அது இதுன்னு சொல்லி போட்டு உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க. டேய் நிறுத்துடா. அவங்க எழுதுறதா கூட நீ எடுத்து குத்துற போல இருக்கு. வர சொல்லு. சாமி உத்தரவு கொடுத்துறாரு. வாங்க வாங்க. வணக்கம் வாங்க, மங்களம் உண்டாகட்டும். சாமி, இந்த ஆவிங்கிறது உண்மையா? கண்டிப்பா உண்மை. ஆவி இல்லனா இட்லி வேகாது இல்ல. நெக்ஸ்ட். ஆமா சாமி, நீங்க தினமும் 2 தடவை குளிக்கதா பேசிக்கிறாங்க, அது உண்மையா சாமி? அவ்வளவு அழுக்கு. டேய் அவங்க கை தட்டாங்களா? நெக்ஸ்ட். அது சரி சாமி, வெளியில பெண்களுக்கு மட்டும் அனுமதி இல்லைன்னு போர்டு போட்டிருக்கீங்களா, அது ஏன் சாமி? போன தடவை ஏட்டையா பொண்டாட்டி வந்தாங்க. அப்ப சாமி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது தொட்டு தூக்குனாரு. படாத இடத்துல கை பட்டுச்சு. உடனே சாமியை கூட்டு போய் உள்ள வச்சு பூஜை பண்ணாங்க. அந்த பூஜையில ஏட்டையா அடிச்ச அடியில பக்தர்களுக்காக கக்க வேண்டிய 4 லிங்கத்தை அப்படியே முழுங்கிட்டாரு. அந்த 4 லிங்கமும் எப்ப அதுவா வெளியே வருதோ அப்பதான் பொண்ணுங்களுக்கு அனுமதின்னு சொல்லிட்டாரு. தம்பி சொல்ல வேண்டியதா சொல்லிட்டாப்ல. இனி விவரமா எழுதிக்கீங்க. அப்ப கிளம்புங்க. நாளைக்கு ஈவினிங் நியூஸ்ல சிஸ்யா, பூஜை ஜாமான் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு சாமி. இந்த பூஜையில உள்ள சொந்த பூஜை. சாமி அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வருது. பொண்ணுரங்கம், நீ கொண்டு வந்திருக்கிற மாப்பிள போட்டோ எல்லாம் நல்லா தான் இருக்கு. இதுல நாம செலக்ட் பண்ற மாப்பிள என் பொண்ணு குணத்துக்கு ஏத்தவனா இருக்கணும்ல. ஏன்னா அவ ரொம்ப தெய்வ பக்தி இருக்கிற பொண்ணா இருக்கா. வர்ற மாப்பிள அவளோட தெய்வ பக்திக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாதவரா இருக்கணும்ல. அதான ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எந்த குறையில்லாம நான் பாத்துக்கிறேன் ஐயா. பணம், படிப்பு, வசதி எது இல்லனாலும் பரவாயில்ல. என் பொண்ண எப்பவும் கண் கலங்காம பாத்துக்கணும். அம்மா அமிர்தா, இங்க பாரு, நாங்க உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். இந்தா இதுல இருக்கிற மாப்பிள்ளைங்க போட்டோல எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு நீ மேல எடுத்துட்டு போய் முடிவு பண்ணி சொல்லுமா. என்னம்மா தயங்கிட்டு இருக்க? எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீங்க கிளம்புங்க. சரி வரேங்க. ஏய், குடிக்கிற பைத்தியம் பிடிச்சு போச்சா? அமிர்தா, என்ன காரணமா இப்ப நீ கல்யாணம் வேணாம்னு சொல்ற? அத சொல்லுமா முதல்ல. சொல்லு. சொல்லுடி. சொல்லுமா. இல்லப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. அதான் ஏன் கேக்குறேன். சொல்லுமா. சொல்லு. இல்லப்பா, 24 மணி நேரமும் அந்த வக்ரகாளி அம்மனையே பூசிச்சுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு தோணுது. என்னால என் மனசையும் சிந்தனையும் வேற எதுலயுமே ஈடுபடுத்த முடியாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு என்ன பேசுறா பாத்தீங்களா? கொஞ்சம் அமைதியா இரு. 3 மாசமோ 6 மாசமோ அவ கும்பிடுற அதே வக்ரகாளி அம்மை அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காட்டுவா. போய் வேலையை பாரு போ. அம்மா வணக்கம். நான் திருவனந்தபுரத்துல இருந்து வரேன். நான் ஒரு ஆன்மீக எழுத்தாளர். என் பேர் திருநாவுக்கரசு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நான் திருவக்கரை வக்ரகாளி அம்மா வரலாற்றை எழுதிக்கிட்டு இருக்கேன். சில முக்கியமான தகவல்லாம் எனக்கு தெரிய வேண்டியிருக்கு. நீங்க தான் எனக்கு அதை சொல்லி தெளிவுபடுத்தணும். நீங்க எப்ப வேணாலும் வாங்க, எதை வேணாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா நான் ரொம்ப சொல்றேன். நன்றிங்கம்மா. அப்ப நான் போயிட்டு வரேன். நீங்க என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. உங்களுக்கு எப்படிமா இந்த சக்தி கிடைச்சது? நீங்க குருவா வணங்குற தெய்வம் எதுங்க? திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாளி அம்மன். உங்களுக்கு எல்லா விஷயமும் எல்லார பத்தியும் முன்னாடி தெரியுமா? என் மனசுல என்ன தோணுதோ அதை எப்ப சொல்லணுங்கிற என்ன வருதோ அப்ப சொல்றேன். எங்களுக்கு ஏதாவது நடக்க போறத சொல்ல முடியுமா? சொல்லணுங்கிற என்ன வந்தா சொல்றேன். உங்களுக்கு எப்ப அந்த எண்ணம் வரும்? தெரியாது.
வேற ஏதாவது? வேற ஒண்ணும் இல்ல, எங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணா போதும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு திருவக்கரை வக்ரகாளி அம்மனை வேண்டிக்கிறேன். அப்ப நாங்க வரோமா? க்ரீம் க்ரீம் வக்ரகாளியே நமः. ஓம் க்ரீம் க்ரீம் வக்ரகாளியே நமः. ஓம் க்ரீம் க்ரீம் வக்ரகாளியே நமः. ஓம் க்ரீம் க்ளீம் வக்ரகாளியே நமः. சாமி சாமி சாமி, என்னடா? சீக்கிரம் வாங்க. என்ன விஷயம்? பேப்பரை பாத்தீங்களா சாமி? நீங்க எதுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அந்த சக்தி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு சாமி. அப்படியா? அதிசய பெண் அமிர்தா. பரபரப்பு தகவல். அமிர்தாவா? இந்த பொண்ணுக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சது? ஆச்சரியமா இருக்கே. உங்களுக்கு எப்ப சாமி அந்த சக்தி கிடைக்கும்? அந்த சக்தியை அடையறதுக்காகத்தான் நானும் இவ்வளவு காலமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் நடக்குன்னு நீங்க தான் அருள் வாக்கு சொல்லணும். நீங்களும் உங்க பொண்ணும் திருவக்கரைக்கு தொடர்ந்து 3 பௌர்ணமிக்கும் போங்க. அங்குள்ள தீபலட்சுமியை வணங்கி மாங்கல்யம் கட்டுனீங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ள கல்யாணம் கைகூடும். ரொம்ப நன்றிம்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நீங்கள்லாம் பனையபுரம் சிவன் கோயிலுக்குள்ள நான் சொன்ன திருட்டு வழியா உள்ள நுழைஞ்சிருங்க. உள்ள போனதும் இந்த சாவியை வச்சு ஐம்பொன் சிலைங்க இருக்கிற அறையை திறந்து அங்க இருக்கிற முருகன், நடராஜர், அம்மன் 3 ஐம்பொன் சிலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு சரியா 4 மணிக்கெல்லாம் இங்க வந்துருங்க. புரியுதா? காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வாங்க. இந்தாங்க சாவி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாபாரிங்க கிட்ட காலையில 5 மணிக்கெல்லாம் சிலையை கொடுத்து பணத்தை வாங்கணும். கிளம்புங்க. சரிங்க சாமி. பயங்கர அறிவாளி சாமி நீங்க. ஹலோ. ஹலோ. விக்ரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் அமிர்தா பேசுறேன். சொல்லுங்கம்மா. சரியா 1 மணிக்கு நம்ம பனையபுரம் சிவன் கோயில்ல இருக்கிற சிலையெல்லாம் திருடிக்கிட்டு போக ஒரு கும்பல் போயிருக்கு. உடனே போய் தடுத்து நிறுத்துங்க. ஆச்சரியம் ஆச்சரியம். அமிர்தாவின் ஞான திசையால் கோயில் கொள்ளை போலீசாரால் தடுக்கப்பட்டது. பாத்தீங்களா சாமி பேப்பர்ல போட்டிருக்கிறத? ஏய், அவளுக்கு நாம கொள்ளையடிக்க போறது எப்படா தெரிஞ்சது? எனக்கு எப்படி சாமி தெரியும்? உனக்கு தெரியாதா? என்ன சாமி என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. தேவையில்லாத என் மேல சந்தேகப்படாதீங்க. அப்புறம் நாம கொள்ளையடிக்க போற நேரம் காலம் எல்லாம் அவளுக்கு எப்படா தெரிஞ்சது? சாமி நிச்சயமா நான் உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். வேணும்னா வேற வழியில யோசனை பண்ணி பாருங்களேன். வேற வழியில எப்படா யோசனை பண்றது? என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? தாராளமா பேசு. சரி சாமி, உங்களுக்கும் அமிர்தாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்றேன் சாமி. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான சக்தி அமிர்தாவுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க கொள்ளடிக்க போற விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப ஏதோ சம்பந்தம் இருக்கிறதான்னு அர்த்தம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க சாமி. நான் பல வருஷமா தவம் பண்ணி ஒரு பழத்துல சேர்த்து வச்ச சக்திய கடைசி வினாடியில ஒரு குழந்தை சாப்பிட்டு போயிடுச்சு. ஒருவேளை அந்த குழந்தை சாமி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த குழந்தை வேற யாருமே இல்ல, இந்த அமிர்தா தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சாமி. அமிர்தா. ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சு போச்சு. உறுதியா நான் உருவாக்குன சக்தி அவகிட்ட தான் இருக்கு. அதுல சந்தேகமே இல்லை. இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நாம எந்த தப்பு பண்ணாலும் அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். சரி சாமி, அவகிட்ட இருக்கிற சக்தி எப்படி எடுக்க போறீங்க? இனிமே எனக்கு வேலையே அதுதான்டா. அவகிட்ட இருக்கிற சக்திய நான் மறுபடியும் அடைஞ்சே தீரணும். அவளை அழிச்சே ஆகணும்.
இல்லைன்னா நான் வாழ முடியாது. சரி சரி, நீ உடனடியா வேட்டவலம் போய் அவளை பத்தின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வா. போ. சரி சார். அமிர்தா, உன்னை பார்த்துக்கிறேன். ஓம் காளி, ஓம் க்ரீம் க்ளீம் வக்ரகாளி, ஓம் க்ரீம் க்ளீம் வக்ரகாளி. வணக்கம்மா. போற போக்க பார்த்தா எலெக்ஷன்ல நிப்பா போல் இருக்கேன். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் பெரியவரே, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா. என்னை சுத்தி இருக்கிற எதிரிகளால ஒரே தொல்லை, சிக்கல். எப்பதான் விடிவு காலம் பிறக்கணும் ஒன்னும் புரியலம்மா. அப்படின்னா பெரியவரே, நீங்க திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோவிலுக்கு 12 பௌர்ணமிக்கு போங்க. உங்க மனசுலயும் உங்க எதிரிகளோட மனசுலயும் இருக்கிற வக்ரம் அழிஞ்சு எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. நல்லது, நான் அப்படியே செய்யறேம்மா. பட்டுவாமா. வணக்கம். என்ன குரானு கேட்டு அதுக்கு நிவர்த்தி பண்ணிட்டு போறாளே. இது இல்லையே. வரும் முன் அறியும் சக்தியை தவம் பண்ணி பெற்றவர்கள். அந்த சக்தி வேறு ஒருவரிடம் சென்று விட்டால், சக்தியை பெற்றவர்கள் திருமணம் செய்து முதலிரவு அன்று உடலுறவு கொண்டால் அந்த சக்தி அழிந்துவிடும். மேலும் அவர்கள் பௌர்ணமி அன்று மட்டும் உடலுறவு கொண்டால் அந்த சக்தி பரம்பரையாக நீடிக்கும். சக்தியை பெற்றவர்களை கொலை செய்வதோ கற்பழிப்பதோ கூடாது. இயற்கையான முறையிலேயே சக்தியை அழிக்க வேண்டும். சத்ரு முனிவர். சனியனே, வெளியில போன்னு சொல்றல. ச்சே, உனக்கு மானா ஈனா சூடு சொன்ன ஏதாவது இருக்கா? வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்றல. தண்ட சோறு. இத பாரியா, உனக்கு நான் வேணும்னா உள்ள போ, உன் புள்ள வேணும்னா நீ வெளியில போ. தர்தம் எங்கயாவது போய் தொலைய. ஏன் உயிரை எடுக்கிற? பணம் இல்லாட்டி மனுஷன் பணம்தான். எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சாகணும். கொலை பண்ணியாவது கொள்ளடிச்சாவது பணத்தை சம்பாதிச்சாகணும். இவங்க எல்லாம் மனுஷங்களா? மிருகங்க. இவங்க எல்லாரையும் ஒரு நாள் வச்சுக்கிறேன். ஐயோ, இப்ப நான் எங்க போறது? என்ன பண்றது? எந்த ஊருக்கு போறதுன்னு தெரியலையே. எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியலையே. ச்சே, பசி வேற வவுத்து கில்லுது. பேசாம தற்கொலை பண்ணிக்கலாமா? கடவுளே. சாமி, அந்த ஊர்ல போய் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே அமிர்தாவை கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு வழியில அவ தெய்வம் மாதிரி ஆயிட்டா சாமி. என்னடா பண்றது? நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டேங்கிறானே. டேய், நமக்கு ஏத்த மாதிரி பையன் எப்படா கிடைப்பான்? கிடைச்சிருவான் சாமி, கிடைச்சிருவான். ரொம்ப பேசிக்கிட்டு. சாமி, எனக்கு பசி தாங்கல. கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன் சாமி. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. ஏதாவது கொடுங்க சாமி. எதையும் யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க தம்பி. இத பாரு, பேசாம போயிடு, இல்லன்னா சாமி கோவம் வரும். சாமி பழம். சாமி, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். முதல்ல சாப்பாடு போடுங்க சாமி. சாமி, என்னால பசி தாங்க முடியல சாமி. ஏதாவது கொடுங்க சாமி. ஆமா. சரி, சாப்பிடு. இந்த சாப்பிடு.
நான் கொடுத்த திட்டத்தை 2 பேரும் சரியா நிறைவேத்துங்க. இப்பவே நீங்க வேட்டவலம் கிராமத்துக்கு போங்க. நீ எப்படியாவது வேஷம் போட்டு அமிர்தாவை கல்யாணம் பண்ணி என் திட்டத்தை நிறைவேத்துரு. அவளோட கற்பை அழிச்சிரு. எனக்கு அது போதும். உனக்கு சன்மானமா 5 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன். இப்போ முன்தொகையா 50,000 தரேன். ருத்ரா ஓம் க்ரீம் க்ளீம் ஜெய் ஒன்னு ஆரம்பிச்சறதா? சாரி சாமி. ஒட்ட சாமி இந்தாங்க. இந்தா. நீங்க தான் சாமி தெய்வம். நல்லா இரு. நீங்க சொன்னா கொலை கூட செய்வேன் சாமி. சொன்னதை கச்சிதமா முடிச்சிரு. இந்த ரகசியத்தை நீ கனவுல கூட யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்புறம் அது உனக்கு தான் ஆபத்தா முடியும். புரியுதா? சுப்பு, நீ சந்திரன் கூடவே இருந்து எல்லா உதவியும் பண்ணு. 2 பேரும் வெற்றியோட திரும்பி வாங்க. கிளம்புங்க. போயிட்டு வரேங்க சாமி. அமிர்தா, இனிமே நீயா நானானு பாத்துருவோம். ருத்ரா, இந்த உலகத்துல வரும் முன் அறிகிற சக்திய நான் திரும்பவும் பெற போறேன். இத்தனை வருஷமா தவம் பண்ணி நான் அடைஞ்ச அந்த சக்தி என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா இப்போ அந்த சக்தி எனக்கு திரும்பவும் கிடைக்க போகுது. சுப்பு, என்ன என் வாழ்க்கை என்னன்னு தெரியாத நேரத்துல சாமி தான் எனக்கு உதவி பண்ணாரு. அவர் உனக்கு மட்டும் உதவி பண்றாரு, ஊருக்கே உதவி பண்றாருப்பா. அவர் மட்டும் இல்லனா நான் அவ்வளவுதான். இந்த பாரு, தேவையில்லாம கவலைப்படாத. நாம இங்க வந்துட்டல, இனிமே எல்லாம் நல்லபடியா முடியும் பாரு. சுப்பு, ஜாக்கிரதையா பேசுனா. இந்த பாரு, நான் எப்படி சமாளிச்சுக்குவேன், நீ ஜாக்கிரதையா பேசு. அத பத்தியா வாசல் ஒரு தாடிக்காரன் நிக்கிறான். இவனை போட்டு தள்ளினாதான் நாம உள்ள போறதுக்கு சிக்னலே கிடைக்க நினைக்கிறேன். வா போவோம். சூப்பரா. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வணக்கம். நாங்க அமிர்தம்மாவோட பக்த கோடிங்க. அவங்களை இப்ப பார்க்க முடியாது. ஏன்பா சரியா சொல்லுப்பா. ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். என்னப்பா பண்ற? என்னது பெரிய காரியம் எல்லாம் பண்ணிட்டு? அவ பூஜையில இருக்கான்னு சொல்ல வந்து அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்க. சரி சரி போங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வாங்க. பாக்கெட். சரி சரி. எப்படி சமாளிச்ச பாத்தியா? நல்லா சமாளிச்சேன். நில்லுங்க. அம்மா வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? அமிர்தம்மா பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். அவளை எதுக்கு நீங்க பார்க்கணும்? இல்ல அமிர்தாம்மா இருக்காங்களே, உங்களை பார்த்தா அமிர்தாம்மா அம்மா மாதிரியா இருக்கு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னப்பா இது? ஏன் கால விழுந்துகிட்டு? ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். சரி வாங்க போலாம். சரி. எப்படி சமாளித்த மாதிரி தெரியும்? வாங்க வாங்க. அமிர்தா, உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு எழுந்துருங்க. நீங்க என் கால்ல விழற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. திருவக்கரை வக்ரகாளியம்மன் உங்களுக்கு எல்லாம் நல்லதும் செய்வா. அம்மா தாயே. அம்மா எனக்கு பாருங்கம்மா,
உங்க மகிமை உங்களுக்கே தெரியாது. இந்த ஊர் ஜனங்க மொத்தமும் உங்க கால்ல வந்து விழுதுன்னா அப்ப நீங்க தெய்வம் மாதிரி தானே? சரி சரி, இனிமே என் கால்ல மட்டும் விழாதீங்க. அப்ப அம்மா கால்ல விழுறோம். அம்மா ஆசீர்வாதம் நாராயணா நாராயணா, அம்மா நான் சுப்பு. நான் ஒண்ணு சொல்லப்பா. அப்ப சரி, எதுவும் நம்ம கையில இல்ல, அவன் பாத்துப்பா. எல்லாம் அவன் செய்யற. வேற என்ன விஷயம்? உங்களை பார்த்ததே பெரிய விஷயம். இது சாதாரண தரிசனம் இல்லம்மா, தெய்வ தரிசனம். நீங்க எங்களுக்கு ஒரு விஷயத்துல அனுமதி கொடுக்கணும். என்ன அனுமதி? உங்களை தினமும் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கணும். கூடிய பிரசாதமும் வாங்கணும். பூஜை வேளையில தாராளமா வாங்க. சரிம்மா, இப்ப நான் புறப்பட்டு அப்புறம் வரமா. போயிட்டு வரமா. அம்மா வர்றேன். வாங்க. அமிர்தா, பிள்ளைங்கன்னா இப்படி இருக்கணும். வாமா. அவங்களுக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அவ கால்ல விழுந்தது எனக்கு பிடிக்கல. டேய், அவ கால்ல விழணும் நமக்கு என்ன வேண்டுதலா? வேற வழி இல்லடா. இந்த பாரு, நம்ம மேல அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது. சாமியார் சொன்ன மாதிரி அவகிட்ட இருக்கிற சக்தி மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்க, உனக்கு 5 லட்சம், எனக்கு கோட்டு. எனக்கு அதுதான் முக்கியம். எது கோட்டா? ச்சே, பணம் பணம் பணம், எனக்கு அதுதான்டா முக்கியம். ஓகே, நான் முடிவே பண்ணிட்டேன். சரி, ஒரு பெக்க ஊத்து. சரி, நானே ஊத்துறேன். என்னடா பயங்கர யோசனை இருக்க? அடுத்த பிளான் என்னன்னு சொல்லு. தண்ணி ஊத்தவே இல்ல, ராவா அடிச்சம் போல் இருக்கு. அவளை எப்படியாவது மடக்கணும். அப்பதான் நாம நினைச்ச காரியம் நடக்கும். என்ன பண்ணலாம்? போன காரியம் என்னாச்சு? அங்க நிலைமை எப்படி இருக்கு சுப்பு? அவ மனச மாத்திட்டீங்களா? எல்லாமே நல்லா நடக்குது சாமி. குடிச்சுக்க நல்ல செய்து கொண்டாரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ சந்திரனை ஜாக்கிரதையா கவனி. உன்னை நம்பிதான் அவனை அனுப்பியிருக்கேன். நான் எப்பயுமே உங்களுக்கு விசுவாசமா தான் சாமி இருப்பேன். அவன் நம்மளை ஏமாத்தாம பாத்துக்க. அம்மா, இந்த கோயிலோட சிறப்புகள் பத்திலாம் எனக்கு சொன்னீங்க. வக்ராசுரன் வணங்கிய ஆத்மலிங்கத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். வக்ராசுரன் என்று ஒரு அரசன். அவன் ஒரு சிவபக்தன். அவன் வணங்கியது திருமூலர் சொன்ன ஆத்மலிங்கம். இது கோடையில குளிர்ச்சியாவும் அப்புறம் குளிர்காலத்துல உஷ்ணமாவும் இருக்கும். இதுக்கு ஆத்மலிங்கம்னு பேரு. 1008 முகம் கொண்ட சகஸ்லிங்கமும் சிவனின் அவதாரமான மும்முகலிங்கமும் இருக்கு. உலக அதிசயமான கல்மரமும் அந்த ஊர்ல தான் இருக்கு. பௌர்ணமி பூஜைங்கிறது எந்த கடவுளுக்காக நாம பண்றோம், அது எதுக்காகன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். பௌர்ணமி பூஜைங்கிறது சத்யநாராயண பூஜை. சத்யநாராயணா என்பவர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மும்மூர்த்திகளையும் உள்ளடக்கிய அவதாரம் கொண்டவர். அடுத்து மனித வாழ்க்கைக்கு நான் சொன்ன மாதிரி இச்சா, ஞானம், கிரியா, இந்த 3 சக்திங்க தான் இதை இயக்குதுங்க. இந்த 3ஐயும் உள்ளடக்கியவர் தான் சத்யநாராயண அவதாரம். இந்த கடவுளை பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செஞ்சு வழிபடணும். அதோட திருவக்கரை அம்மனுக்கும் 3 பௌர்ணமிக்கு தொடர்ந்து பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த காளியோட முக்கியத்துவம் என்னம்மா? இது எல்லா காளியை விட தனித்தன்மை வாய்ந்தது. எல்லா காளியும் அசைவ காளி, இது சைவ காளி. இந்த கோவிலுக்கு எந்த விதமான உயிர் பலியோ அசைவ படையலோ கூடாது. இத ஆத்தோர காளின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது சரி, வக்ரங்கள் தீர்றதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்களேன். வக்ரங்களால பாதிக்கப்பட்டவங்க வக்ரகாளி, வக்ரசனி, வக்ரலிங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை 4-6 ராகு காலத்தப்ப பூஜிக்கணும். இன்னைக்கு நீங்க இதுவரைக்கும் சொன்னது போதும். திருவக்கரை வக்ரகாளியம்மன் வரலாறையும் ஐதீகத்தை பத்தியும் நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிமா. எவ்வளவு நல்ல இடம் இருக்கு. அதை விட்டு காட்டுக்குள்ள வீட்டை கட்டியிருக்கான் பாரு. அப்பா ஒரு நிமிஷம் காத்துக்கிட்டு அடிக்குமா? அவங்க கிட்ட ஜாக்கிரதையா பேசணும். சரி சரி. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன தம்பி இவ்வளவு காலையில? பூஜைக்கு பூ கொண்டு இருக்காங்க ஐயா. சரி, போங்க போங்க. வாங்க வாங்க. அம்மா வணக்கம். நேத்துல இருந்து உங்க 2 பேரையும் பார்க்காம என் மனசே சரியில்லை. ஆமா, கையில என்ன? பூஜைக்கான பூவுமா? அவளும் பூஜைக்கு ரெடி ஆயிட்டா. அம்மா அமிர்தா, இது வரேமா. சந்திர தம்பி வந்திருக்காங்க. நானும் வந்திருக்கேன். நானு. சரி போங்க. சரி. அம்மா நல்ல பசங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா. என்ன இவ்ளோ காலையில? பூஜைக்காக பூ கொண்டு வந்தோம். ஏதோ இந்த சிறியனோட சின்ன உதவி. இதுக்காக நேத்து ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லம்மா, தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. பூக்கு பணம். அமிர்த ஆன்மீக சேவா சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு உங்க அனுமதி தேவை. அதெல்லாம் எதுக்குங்க? என்ன பெரிய ஆளாக்காதீங்க. நீங்க சும்மா இருக்குமா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. அங்கங்க சினிமாக்காரங்களுக்கு கோயில் கட்டுறாங்க தெரியுமா உங்களுக்கு? சரி, உங்க அன்புக்காகவும் பக்திக்காகவும் நான் வரேன். ரொம்ப சந்தோஷமா. நீ போங்க. சந்திரா, அந்த பொண்ணு கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்பா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு மனசை மாத்தி காதலிச்சு கல்யாணம் பண்றதா நடக்கிற காரியமா விடுப்பா. இனிமே காதலே கிடையாது. என்னப்பா சொல்ற? என்னப்பா சொல்ற? ஏன் கத்துற? சரிப்பா, நேர கல்யாணம் தான். எப்படி? அந்த ரூட்டை நாளைக்கு ஓபன் பண்றோம் பாரு. தம்பி, எங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? நான் உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு பேசுறேன். நான் சொல்றேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன தம்பி இது? எங்க கிட்ட போய் தயங்காம சொல்லுங்க. அமிர்தாவுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? யோசனை எல்லாம் ஒண்ணு இல்ல. அவ என்னடான்னா இப்ப கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா அப்படியே விட்டுறதா? சாமி கோயில் பூஜைன்னு இருக்க அவ மனசே எப்படி மாத்துறதே தெரியலங்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்ன்ற ஆசை எங்களுக்கு மட்டும் இல்லையா? நான் அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க குல வம்சம் வாரிசே இல்லாம உங்க பொண்ணோடயே அழிஞ்சு போயிடும். இதுக்கு என்னதான் பண்றதுன்னு நீங்களாவது ஒரு யோசனை சொல்லுங்களேன். ஏதாவது வழிவகை கிடைக்குமான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அமிர்தா கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கலனா நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிப்பேன்னு பயமுறுத்துங்க. அமிர்தா அவங்க மேல ரொம்ப அதிகமாவே பாசம் வச்சிருக்காங்க. அவங்க மனசு மாறும் இல்லையா? ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. சரி. அமிர்தா வரா. அம்மா, அப்பா, என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஏன் இப்படி பேசாம உம்மன் இருக்கீங்க? இப்ப பேசி என்ன ஆக போகுது? புரியுற மாதிரி சொல்லுமா. ஆமா, ஊர் உலகத்துக்கு புரியலையே. எங்க போனாலும் ஏன் இன்னும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு என்ன போறவன் வரவன் எகத்தாளமா பேசுறான். என் கல்யாண விஷயமா? அத பத்தி நான் கவலையே படலப்பா. இத பாரு, நான் இந்த ஊர் உலகத்தை பத்தி கூட கவலைப்படல. எங்க தாத்தா வம்சம் வளரணும்னு எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. என் அப்பா வம்சம் வளரணும்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்ப ஏன் வம்சம் வளரணும்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதுல என்னமா தப்பு? இந்த பாருமா, சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிறது கூட நமக்கு அக்கம் பக்கத்துல யாரும் இல்லமா. நீயும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டா நாளைக்கு நம்ம குடும்ப பேரை சொல்றதுக்கு யாரும் மறுப்பாங்க. என்னங்க நீங்க அவகிட்ட போய் வளவலன்னு பேசிக்கிட்டு மான அவமானத்தை பத்தி அவளுக்கு என்னங்க கவலை? நமக்கு தான் கவலை. இத பாருமா, நீ கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்கல, நாங்க ரெண்டு பேரும் செத்துதான் போவோம். நான் உறுதியா சொல்லிட்டேன். இத பாருமா, நாங்க ஒரே அடியா செத்து போயிடுறோம். அதுக்கப்புறம் தினம் தினம் ஒண்ணு நினைச்சு நாங்க சாக வேண்டியதில்லை. நீ உன் முடிவுல இருந்து மாற வேண்டாம், நானும் எங்க முடிவுல இருந்து மாற மாட்டோம். நீ நிம்மதியாரு, நீ நிம்மதியாரு. இது பாருமா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? அப்பா அம்மாங்கிற தெய்வத்துக்காக அதுக்கும் நான் சம்மதிக்கிறேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா? அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா, ஆனா யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஒரே குழப்பமால இருக்கு. மெகா சீரியல் பார்த்த மாதிரில இருக்கு. நான் தான்டா மாப்பிள்ளை. இது அதை விட குழப்பமால இருக்கு. ஆமா, எப்படிடா? என்னது? எப்படிடா? சத்தமா சொல்றா. எப்படிடா?
ஏன்டா கத்துற? என்னடா சத்தமா கேட்டாலும் திட்டுறேன், மெதுவா கேட்டாலும் திட்டுறேன். எப்படிடா? நாளைக்கு பாருடா, கல்யாண தேதியை முடிவு பண்றேன். பையனோட வசதி வாய்ப்புகளை பத்தி எல்லாம் கூட எங்களுக்கு கவலை இல்ல, அது எங்ககிட்ட நிறையவே இருக்கு. ஆனா மாப்பிள்ள அமிர்தாவோட தெய்வ பக்திக்கு எந்த விதத்திலும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். ஏங்க அவ மனசுபடி நடக்கணும், அதான் முக்கியம். நீங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் தம்பி என்கிட்ட முன்னாடியே சொல்லிடுச்சிங்களே. ஐயா நான் தான் இருக்கேன் இல்லையா, ஏன் கவலைப்படுறீங்க? தம்பி சொன்னா சரிதான். இவளை எதுக்கையா குழப்பம்? அமிர்தாமே கூப்பிட்டு கேட்டுருவோம். அதுவும் சரிதான். ஆமா அமிர்தா, இது வரேமா. அமிர்தா கொஞ்சம் இங்க வாமா. வரேன்பா. இத பாரு, இதுல மாப்பிள்ளைங்க போட்டோ எல்லாம் இருக்கு, உனக்கு பிடிச்ச ஒண்ணு எடுத்து கொடுமா. அட புடி பாருமா. இந்தாமா புடி பாரு. என்னாச்சுமா? இந்த போட்டோல இருக்கிற யாருமே எனக்கு தகுதியானவங்க இல்ல. எனக்கு வரப்போறவரு அழகா இருக்காரோ இல்லையோ, அறிவானவரா இருக்கணும், நேர்மையானவரா இருக்கணும், குறிப்பா தெய்வ பக்தி உள்ளவரா இருக்கணும், அதுக்கும் மேல என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவரா இருக்கணும். அம்மா அப்பா உங்க 2 பேருக்கும் ஆட்சேபனை இல்லைனா நான் சந்திரனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் எதிர்பார்க்கிறேன் எல்லா தகுதியும் இவர்கிட்ட தான் இருக்கு. சந்திரன் தம்பி ஏமா சொல்ற? ஆமாப்பா. பாத்தீங்களா, கோயில் மணி அடிக்குது. இந்த உற்சவ மூர்த்தியே உங்க வீட்டு ஸ்ரீதேவியை தேடி வந்த மாதிரி கலகல கலகலன்னு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திட வேண்டியதானே? சரி, உன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். அந்த திருவக்கர வக்ரகாளி அம்மனே உனக்கு துணையா இருப்பாமா. எனக்கு நீங்க புருஷனா வந்தது நான் பண்ண அதிர்ஷ்டங்க. உன்னால எனக்கு தான் அமிர்தா அதிர்ஷ்டம். என்ன சொல்றீங்க? உன்னால தான் இந்த பெரிய வாழ்க்கையே எனக்கு கிடைச்சிருக்கு. அதான் எல்லாம் அந்த திருவக்ர காளி தோணுதாங்க. அம்மா தாயே திருவக்ர காளி.
அமிர்தா அமிர்தா என்ன சுப்பு, போன காரியம் என்னாச்சு? கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இன்னும் ஒரு நல்ல செய்தி வரலையே. என்னதான் பண்றீங்க? அப்படியா? அமிர்தா, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நேத்து என்னாச்சு உனக்கு? நேத்து திடீர்னு ஒரு மயக்கம், அதான். இன்னைக்கு அமிர்தா, அமிர்தா, என்னப்பா? என்ன மாமா? என்னப்பாச்சு? ஒண்ணு இல்ல அமிர்தா, காஞ்சிபுரத்துல நம்ம பெரியப்பா ராமநாதன் காலம் ஆயிட்டாருமா. அப்படியா? இப்பதான் போன் வந்துச்சு. நமக்கு நெருங்கின சொந்தம் இல்லையா, நாம எல்லாரும் போய் ஆகணுமா. நான் போறதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் பண்றேம்மா. உடனே கிளம்பிடுறோம்ப்பா. சீக்கிரம் வாமா. இன்னைக்கு வீணா போயிடுச்சு. போன காரியம் என்னாச்சு சுப்பு? சாமி, முந்தா நேத்து மயக்கம், நேத்து சாவு செய்தி, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல சாமி. சரி, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ருத்ரா, ஆஹா, மொட்டை நீங்க கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்களா? கிளம்பிட வேண்டியதுதான். என் சிஷ்ய மகா கண்மணிகளே, நம்ம உழைப்புக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு. கிடைச்ச கூலிய ஆளுக்கு சமமா பங்கு பிடிச்சு எடுத்துக்குவோம். என்ன? இத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்தாங்க, ஆளுக்கு போய் சண்டை போடாம பிடிச்சு எடுத்துக்கணும்னா 200, 300, 400, 500. சாமி, ஐயோ, யாரா நீ? பண்ணையார் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அத நீங்க தான் வந்து ஓடணும் சாமி. என்னடா புதுசா மாருதி கார் வாங்கி வச்சிருக்க, வந்து ஓட்டுக்குன்ற மாதிரியே சொல்றோம். ஒண்ணுமே பண்ண முடியாது சாமி, நீங்க தான் போய் ஓட்டி ஆகணும். அந்த பேய் ஒரிஜினல் ஒரு அறுவட்டை நடப்பட்டிருக்கு சாமி. ஐடியா என்ன? அன்னைக்கு இந்த குள்ள உங்களை பத்திரிகை போட்டு மாட்டி விட்டான்ல, இவனை பழி வாங்குறதுக்கு சரியான டைம். இவனே அனுப்பி வைங்க. குட் ஐடியா. இந்த மாதிரி சின்ன விஷயத்துல நான் எதுக்கு? ஏன் சின்ன சின்ன வந்து இதெல்லாம் ஓட்டிடுவான். ஐயோ, நானா சாமி? பின்ன நானா? போடா போய் ஓடு. சாமி, இனி அவன் வரவே மாட்டான். நாம பங்கு போடுவோம். ஓகே ஓகே. 1100, 1700, 1800, 1900, 6000, 6000. நான் எங்க விட்டேன்? 6800. அவன் நீ யாரு? சாமி, என்ன தெரியலையா? அப்ப ஞாபகப்படுத்து, ஏன்னா அமௌண்ட் ஏறுது இல்ல. 1700, 1800. ஏண்டா அப்ப போய் 2 ஆச்சே, இன்னும் அடிச்சு காலி பண்ணிருக்கு போல. என்னடா வந்துட்டான்? அதை ஏன் சாமி கேக்குறீங்க? போன உடனே பலார்னு 2 அரை விட்டு உன்னை அமிச்சது யாரான்னு கேட்டுச்சு சாமி. என் குருதான்னு உங்களை சொன்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது சாமி. ஃபாலோ பண்ணுச்சா? எவராதி? யாரு? நேனேரா சந்திரமுகி. ஏய், அவன் தெலுங்குகாரடா. ஏய், அந்த பக்கலா போனே. வாடா ஓடிடா. அடே, அவன் சூப்பர் ஸ்டாருக்கு அடங்க மாட்டாடா. வாடா ஓடிடா. ஐயோ. அமிர்தா, வா. வேண்டாங்க, இன்னைக்கு ஏதாவது விரதமா? துக்கத்துக்கு போயிட்டு வந்தோம்ல, 16 நாள் தள்ளிதான் உண்ணா படுக்கலாம். சிரிக்காத. நான் அம்மா கூட போய் படுக்கிறேன். என்ன இது? நாம நினைச்ச காரியம் நடக்கவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இதுக்கு ஒரே வழி, போய் சாமியாரை பார்க்கணும். ஓம் க்ரீம் க்ளீம் ஜெய் காளி. 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 வெற்றி உனக்குத்தான். க்ரீம் க்ளீம் ஜெய் காளி. தைரியமா போயிட்டு வா. நீ நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். சாமி, இதனால ஏதாவது பலன் கிடைக்குமா?
கவலையப்படாத, அந்த கனி தானா வந்து உன் மடியில விழும். அவனுக்கு கனியை விட கட்டுதான் சாமி முக்கியம். சுப்பு, சரி சாமி. இனிமே எல்லாம் ஜெயந்தான் சந்திரா. இப்போ நீ மட்டும் ஊருக்கு போ. அப்ப நான் சாமி சரி இங்கே இருக்கேன். சாமி எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி கண்ட பேய்ங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கி சம்பாதிக்கிறது? வருமானம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு சாமி. சிசியா, நானும் அதை பத்தி தான் யோசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஆளு வளர்னாலும் மூளை கொஞ்சம் வளர்ந்துருக்கு, கொஞ்சம் யோசிக்கிறேன். போலீஸ் வேற நம்ம தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. டாய், நான் ஒன்னும் கண்காணிச்சிட்டு இருக்கேன், காசு எடுத்து போடுறான். நாம என்ன பண்றோம், ஒரு பெரிய பிளான் பண்ணி ராத்திரி சாமி சிலையை கடத்துறோம். நாமளா? வேற யாரா செய்வா? நாம அதெல்லாம் செய்யணும். கடத்தி கொண்டு போய் போச்சு வச்சிருவோம். ஊர் ஜனங்க சிலையை காரணம் நம்மளதான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு கேட்டு வருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பெரிய யாகம் நடத்தணும். அப்பதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி வச்சுக்கிட்டு சிலையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு பாருங்க போய் செட்டில் ஆயிட வேண்டியதா. சும்மா சொன்னா பத்தாது, உடனே போய் சிலையை கடத்துங்க போங்க. டாய், சாமி காரியம் அபச்சாரம் பண்ணாம போகணும். போங்க போங்க போங்க. டாய், காசை வச்சுட்டு போ. படம் நல்லா இருந்ததுல? ரொம்ப நல்லா இருந்தது. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த படத்துல அந்த லவ் சீன் தான் ரொம்ப பிடிச்சது. அந்த ஃபைட்டிங் சீன் கூட ரொம்ப நல்லா இருந்ததுல? நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி ஒரு படத்துக்கு போலாம். சரி, ரொம்ப பசிக்குது, எங்க சாப்பிடலாம்? எந்த ஹோட்டலுக்கு வேணாலும் போலாம். ஓகே. அழாதம்மா, நம்ம தினந்தோறும் கும்பிடுற அந்த வக்ர காளியம்மன் நம்மளை காப்பாத்துவாமா. நான் சொன்ன மெடிசன்ஸ் நோட் பண்ணிக்கங்க. மேடம், கொஞ்சம் வரீங்களா? அப்புறம் மேடம், வேணும்னா நாளைக்கு காலையிலேயே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நம்ம சாமியார் இன்னைக்கு ஒரு புது வைத்தியத்தை அறிமுகப்படுத்துறாரு. என்ன வைத்தியம்? உடம்புல எங்கெங்க வலி இருக்கோ அதெல்லாம் நாக்கால தடவியே குணப்படுத்திடுறாரு. அப்ப நான் கிளம்புறேன். இங்கெல்லாம் வலி. இந்த வந்துட்டான். கண்டசாமி, என்னடா கால கொடு. வாமா வா.
சாமி உத்தரவு கொடுத்தாரு, உள்ள போ. போமா போ. ஓம் கொக்கோஹோ வாத்தியாஷ்டாய நமக. வணக்கம் சாமி. வணக்கம். உனக்கு எங்கம்மா வலி? இடுப்புல தாங்க சாமி. ஐயோ, அந்த இடுப்புல என் நாக்கால தடவுனா வலி எல்லாம் போயிடும். காட்டுறியா? கண்ணை முடிக்கங்க சாமி. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. எனக்கு பிடிச்ச சமாச்சாரமே இதுதான். ஓகே ஓகே. நாக்காலியா வைத்தியம் பண்ற? உனக்கு பேசுறதுக்கே நாக்கு இல்லாம பண்ணிடுறேன்டா. சாமியார் வேஷம் போட்டு ஊரையே ஏமாத்துறீங்கல்ல. இரு இரு வைக்கிற வேட்டு. மெல்ல கண்ணு தரங்க சாமி. என்னது? எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? போட்டேன்னா திருட்டு ராஸ்கல் ஊரை ஏமாறீங்களா? என்ன தைரியம் ஜனங்களை ஏமாத்துறீங்களா? எத்தனை பேர்? யோ திருந்தவே மாட்டீங்களா நீங்களா? என்ன சொல்றீங்க? சாமியாருக்கு திருடனுக்கு வித்தியாசமே தெரியாதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எவன் வந்து எதை சொன்னாலும் பின்னாடியே போயிடுவீங்களா? இனிமேலாவது புத்தியோட நடந்துக்கங்க. நடரா ஸ்டேஷன். பாத்தீங்களா மேடம், எங்க போற பாத்தீங்களா? இப்ப எங்களை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா பஸ்ஸ கொளுத்துவாங்க, தீ குளிப்பாங்க, பெரிய கலவரம் நடக்கும், நானே கொந்தளிச்சு போயிடும். ஏன்டா அடிச்ச? ஏண்டாவா கோயில் சிலையை திருடி ஒளிச்சு வச்சுக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட கண்டுபிடிச்சு தரேன்ட்டு பல லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த சிலையை கண்டுபிடிச்சு தராம விட மாட்டோம். சிலை எங்கடா வச்சிருக்கீங்க? நாய்களை எங்க தேடி போச்சு வச்சாங்க? நீயா உண்மை சொல்றா? சொல்லு. அது வந்து கோயிலுக்கு பின்னாடி தான் போச்சு வச்சோம். அப்படியா? போ இடத்த காட்டு. மேடம் சிலையை கொடுத்துற விட்டுருவீங்கல்ல? சிலையை வச்சிருக்க இடத்த மட்டும் நீ சொல்லல. அவனே உனக்கு கட்டறதுல எல்லாம் வெளியில வருடா. ஏடா டேய் புலால ஸ்டாப் ஸ்டாப். டேய் எங்கடா போச்சு வச்சீங்க? கண்டுபிடிச்சு சொல்லிடுங்கடா. சொல்றா. அது வந்து அங்கதான் நினைக்கிறேன். அங்கதான். ஏய் அங்க இல்லடா. அங்கதான் நினைக்கிறேன். டேய் வேறயா? சொல்லுடா. சொல்றடா. அடே அடிக்குறாங்கடா. தயவு செஞ்சு எங்க போச்சு வச்சீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்கடா. இங்க இல்ல இல்ல இங்க இங்க. எனக்கு தெரியும். அங்க இல்ல இங்கதான். அடே இப்ப கண்டுபிடிக்க போறீங்க இல்லையாடா? ஏ மரியாதையா? என்னடா மரியாதை? முட்டிய பேத்து விடு. மேடம் சிலைய புதைச்சட இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களை விட்டு தோண்ட சொல்லுங்க. தோண்டங்கடா. இந்த கடப்பார மண்வெட்டி எடுத்து வேடா. சீக்கிரம் எடுத்து வேடா. வாங்கடா மண்வெட்டியா. வாங்க. வாங்கடா. பொம்பட்டி பிடிக்கும். எல்லாரும் இங்கே இருங்க. யாரும் வர கூடாது. நடடா. இல்ல நேரம். நட. மூளை குழம்பிரும். நட. கூட்ல கல கூட கொத்துறது இல்ல. டேய் நல்லா தெரியுமா இங்கேடா கொண்டு வந்து போச்சு வச்சீங்க? அன்னைக்கு புதைக்கிறதுக்கு முன்னாடி கட்டிங் அடிச்சிருந்தேன், அதான் மறந்து போச்சு. ஐயோ அதான் சாமி அம்மா போட்டு சுத்த விட்டுக்கிட்டு இருக்குது. யாருக்குடா தெரியும்? அண்ணே எனக்கு என்னமோ இங்கதான் இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. இது டவுட்டா? வாடா வந்து போடு மீட்டு. டேய் எங்கடா தல? தோடு கிணறே வந்துரு போல இருக்கு. இங்கதான். டேய் சிலை இல்லாம மேல வந்த உங்க தலையே இருக்காது. என்னது தலையை எடுத்துறாங்களா? டேய் இவங்க நம்மள என்ன பண்ண போறாங்க தெரியலடா. நம்ம 3 பேரும் இப்ப மேல போனோம், எல்லாரும் அடிச்சே கொன்னுறாங்க. அதனால ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படி உள்ள உட்கார்ந்து மண்ணை போட்டுக்கலாம்ன்றியா? அதெல்லாம் இல்லனே, இங்க பாருங்க. என்னடா இது? சுரங்கப்பாதை. அப்படியே 3 பேரும் சுரங்கம் தோண்டி தப்பிச்சு போயிடலானே. போயிடலாம்ன்றியா? ஏய் தலை இல்லாம வரவே மாட்டோம்டா. என்னது போனவங்கள ரொம்ப நேரம் ஆளவே காணா மேடம். உள்ள இறங்கி பாரு என்ன? ஓகே மேடம். எவ்வளவு தூரம் மேடம்? அவங்க புத்திசாலித்தனமா சுரங்க பாதை தோண்டி தப்பிச்சுட்டாங்க மேடம். என்னது தப்பிச்சுட்டாங்களா? ஊரடா இது? ஒரு சிலைக்கு தலையை எடுக்கிறேன்னு சொல்றாங்க. நில்லுங்கடா, நானும் வர்றேன். உங்க குறைகளை தியானத்துல வச்சு பார்த்தேன். உங்களுக்கு எந்த குறையும் இல்ல. இப்படி நடக்கிறதுக்கு காரணம் திருவக்கர வக்ரகாளியம்மனோட திருவிளையாடல் தான். நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அமிர்தா தெய்வாம்சம் உள்ளவ. அதனால எந்த சக்தினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்ல சாமி. பரிகாரம் சொல்றேன். அதுக்கு ஏதாச்சும் ஒரு தடங்கல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பரிகாரம் பண்றது? நான் எதையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. சுருக்கமாவே சொல்றேன். பௌர்ணமி அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சீங்கன்னா நிச்சயமா நடக்கும். முதல் கரு உருவாகிற வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் உறவு வச்சா எந்த தடையும் இருக்காது. இனிமே எல்லாம் ஜெயமா தான் நடக்கும்.
சிவகாமி என்னங்க? பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைமா. சரிங்க. அமிர்தா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ போய் மாப்பிளைய கூட்டிட்டு வா. சரிம்மா. என்னங்க 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 அன்புள்ள அமிர்தாவுக்கு நான் எங்கேயோ போறேன், என்னை தேட வேண்டாம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. இப்படிக்கு சந்திரன். என்ன காரணத்துக்காக திரும்பி வந்த? சொல்லு. என்னால அமிர்தாவுக்கு துரோகம் பண்ண முடியல சாமி. இதனை பிச்சை எடுத்து என்கிட்ட கட்டுக்கட்டா பணம் வாங்கினியே, அதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சாமி, அமிர்தா தெய்வ சக்தி உள்ளவ, அவளை எந்த தீய சக்தி கிட்ட நெருங்க முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நான் சொன்னதை நீ செய். என்னால முடியாது சாமி. இந்தாங்க உங்க பணம். நான் ஏதோ நேர்மையான வழிக்கு போய் கூலி வேலை செஞ்சாவது 10 ரூபா சம்பாதிச்சு என் வயித்தை கழுவிக்கிறேன். நான் கிளம்புறேன் சாமி. சந்திரா, இனி உன்னை தவிர அவகிட்ட இருக்கிற சக்தியை வேற யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நீதான் அவளுக்கு தாலி கட்டினவ. நீயே முடியாதுன்னு சொன்னா கொலை பண்ணிடுவா. உன்னையும் விட மாட்டேன். ருத்ரா, அவனையும் கொண்டாந்தாண்டா எனக்கு நிம்மதி. என்னையே ஏமாத்த பாக்குறியா? விட மாட்டேன்டா. ஈரோட விட எனக்கு லோகம் பண்றியாடா? சந்திரா, அந்த மொட்டையனுங்க வெளியே இருக்கிற வரைக்கும் நல்லவனுங்க, உள்ள வந்தானுங்க கண்டந்தனமா வெட்டிடுவானுங்க. உயிர் மேல ஆசை இருந்தா ஒத்துக்க, இல்ல உன்னை கண்டந்தனமா வெட்டி ஆத்துல போட்டுருவானுங்க. ஏற்கனவே நிறைய தலைங்க உள்ள இருக்கு. தாமரை நினைச்சு நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. மரியாதை வந்து ஒத்துக்க. என்னடா யோசிக்கிற? சாமி சாமி சாமி, நிறுத்த சொல்லுங்க சாமி, நிறுத்த சொல்லுங்க சாமி. அதெல்லாம் வேண்டாம் சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். அப்போ நான் சொல்றத கேளு. நீ அந்த சக்தி அவகிட்ட இருந்து அழிச்சிரு. அப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. நான் உங்க வாழ்க்கையில குறுக்க வரமாட்டேன். என்ன சொல்ற? உன் முடிவு என்ன? நான் மறுபடியும் அமிர்தா கிட்டே போயிடுறேன் சாமி. சரி போ. சரி வாடா. ருத்ரா, சாந்தம். காளி, ஓம் காளி. எங்க வேணக்கானா? அங்க நிக்கிறியா? வாடா, பெரிய யோக்கிய மாதிரி வா. அது இல்லடா. மாமா. தம்பி, வந்துட்டீங்களா? எங்க போயிருந்தீங்க? நாங்க உங்களுக்கு என்ன குறை வச்சோம்? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. தம்பி, நீங்க எந்த ஊரும் கூட தெரியாம உங்களை நம்பி எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம். அதை விட வேற என்ன தப்பு செஞ்சோம்? சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, உனக்கு உரைக்கிற மாதிரி. ஏதோ மனசு சரியில்லை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நீங்களே இப்படி பண்ணா நாங்க என்ன பண்றது? அமிர்தா, அம்மா அமிர்தா, இங்க வந்து பாரு, சந்திர தம்பி வந்திருக்காங்க. வாமா. இது வரேம்மா. அமிர்தா, எனக்கு நல்லா தெரியுங்க, திருவாக்குற வக்ரகாளி அம்மன் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவான்னு. சத்தியமா சொல்ற அமிர்தா, என் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அமிர்தா. அமிர்தா, என்னங்க இதெல்லாம்? விடுங்க. நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னங்க, ஒரு விஷயம் பேசணும். உட்காருங்க. என்ன சொல்லு. உங்களுக்கு ஏதாவது விபரீதமா ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சொல்றேன். விபரீதமா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. பௌர்ணமி நாளை தவிர மத்த நாள்ல உறவு வச்சா
உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும்னு மயிலம் மேடம் சாமி சொன்னாரு. எனக்கு உங்க உயிர் தாங்க முக்கியம். இத பாரு, நம்மளுக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? இப்படி எல்லாம் பேசி என் மனசை மாத்த பாக்காத. ஏங்க, ஏன் நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறீங்க? பௌர்ணமிக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. என் மனசு உன்னால புரிஞ்சுக்க முடியலையாடி? நான் மறுபடி சொல்றேன், எனக்கு உங்க உயிர் தாங்க முக்கியம். நான் உன் புருஷன், சொல்றதை கேளு. ஏன் இப்படி சீப்பா பிஹேவ் பண்றீங்க? அமிர்தா, நான் உன் உயிரை காப்பாத்ததான் இன்னைக்கே ஒண்ணு சேரணும்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஏன் உயிரை காப்பாத்துவா? ஆமா அமிர்தா, இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். நீ எந்த அதிர்ச்சியும் அடையாம கேளு. எல்லாத்தையும் சொல்றேன். நான் உண்மையிலேயே நல்லவன் இல்ல. உன்கிட்ட இருக்கிற சக்திய அழிக்க வந்தவன். உண்மையிலேயே 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக உன் வாழ்க்கையே பாழாக்க வந்தவன் அமிர்தா. என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் முழுசா சொல்றேன், கேளு. அன்னை வயல் என்னோட ஊரு. திக்கு தெரியாம நின்ன எனக்கு உன்னை உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீயும் என் உயிரை காப்பாத்த என்ன பாடுபட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ற அளவுக்கு கீழ்த்தனமா நான் நடந்துகிட்டேன் அமிர்தா. இப்ப நான் என் மனசாட்சி படி மனசு திருந்தி உன் கூடவே வாழ வந்திருக்க அமிர்தா. நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டனா நான் இந்த அறையில இருக்க. மிருகம்னு என்ன ஒதுக்குனா இப்பவே நான் போயிடுறேன் அமிர்தா. அப்புறம் நான் உயிரோட இருப்பேனான்னு சொல்ல முடியாது அமிர்தா. சரி அமிர்தா, நான் போறேன். கொஞ்சம் நில்லுங்க. எப்ப நீங்க மனசு திறந்து எல்லா உண்மையும் சொன்னீங்களோ அப்பவே நான் உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இனிமே நீங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க. ஒரே குழப்பமா இருக்கு, சாமி கிட்ட போய் சொல்லிடுவோம். அது சரி, அந்த சாமியார் கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? அவன் நம்மள கொல்லாம விட மாட்டானே. ஏன் பயப்படுறீங்க? நமக்கு முதலிரவு நடந்தாச்சுன்னு சாமியார் கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? ஆமா, அதுதான் சரியான வழி. அந்த சந்திரன் என்ன ஏமாத்திட்டானா? ஆமா சாமி, இனிமே சந்திரன் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னடா சொல்ற? அவன் தப்பு பண்ணதுக்கு ஏன் சட்டையை போய் பிடிக்கிறீங்க? சந்திரா, உன்னை விட மாட்டேன்டா. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ருத்ரா ஓம் க்ரீம் க்ளீம் ஜெயகாளி 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 ஓம் க்ரீம் க்ளீம் ஜெயகாளி. மரியாதையா நீங்க 2 பேரும் அந்த அறைக்குள்ள போங்க. சொன்னதை செய். போ. என் உயிரே படல, அது நடக்காது. ருத்ரா, இவனை தீத்து கட்டுங்க. விடுங்கடா. போங்க. அவர்டா, அவர்டா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவரை விட்டுடு. டேய், விடுங்கடா அவரை. ஓம் க்ரீம் க்ளீம் ஜெயகாளி 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 ஓம் க்ரீம் க்ளீம் ஜெயகாளி. ஏய் ஜக்கா, 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 எங்கடா இருக்க? வாடா. வாடா ஜக்கா, வா. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போடா. இனிமே நீதான்டா அவன் புரிச்ச. அவன் புரிச்ச தேவையில்லை. நீதான். அவன் புரிச்ச தேவையில்லை. நீதான்டா அவன் புரிச்ச.
இது பாரு, என்னோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது. இவங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். சொல்றத கேளு, கிட்ட வராத வராத. நீ அழிய போற நேரம் வந்துடுச்சு. இந்த உலகத்துல எந்த சக்தியா இருந்தாலும் என்னால எதிர்க்க முடியும். நீ என்கிட்டயே மோதறியா? இவங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். ஏய், உன்னோட ஆணவமும் அராஜகமும் இந்த உலகத்துல அதிகமா போயிடுச்சு. உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். மனிதன் மனமுருகி வேண்டும் போது நல் எண்ணத்தின் அடிப்படையிலே அவனுக்கு அருள் வழங்கப்படுகிறது. கிடைத்த அருளை நல்வழியில் பயன்படுத்தினால் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். மாறாக தீய வழியில் செல்லும் போதுதான் இறைவனின் கோபத்திற்கு ஆளாகி அழிவை சந்திக்க நேரிடுகிறது. என்றும் அதர்மம் அழிந்து தர்மமே வெல்லும். திருவக்கரை